ஜூன் 23, 2025 இன்னைக்கு தேதியில பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நானா ப்ரோக்ராம்ல பேசப்பட்ட இந்த பிரான்ச்சைசி பிசினஸ் மாடல். முக்கியமா ஃபுட் இண்டஸ்ட்ரிய பத்தி தான் அங்க வந்து பேசியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து அந்த கன்டென்ட்ட ப்ரமோட் பண்ண மாரியும், அத பார்த்து நான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிய ஆரம்பிச்ச மாதிரின்னு சொல்லி வந்து பேசியிருந்தாங்க. முக்கியமா ஃபைனலா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ரூ. 40,00,000 நான் நஷ்டப்பட்டேன். நானும் என் நண்பரும் சேர்ந்து ரூ. 10,00,000 மேல நஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நஷ்ட கணக்குகள காமிக்கிறாங்க. ஒரு 4 மாசம் எங்கனால ஓட்ட முடிஞ்சது. ஒரு 5 மாசம் ஓட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கடைய ஓட்டுறதுக்காகவே நாங்க கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலயேவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல் பல வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து பிரான்சைசி பிசினஸ் மாடல். அதாவது லோகோ ஒரே மாரி இருக்கும். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரே மாரி இருக்கும். பிரான்சைசி குடுக்குறவங்க, அந்த பிரான்சைசர் வந்து கம்ப்ளீட்டா எஸ்ஓபி குடுத்துருவாங்க. அ இடம், லொகேஷன் செலக்ட் பண்ணி குடுத்துருவாங்க. அவங்களே உங்களுக்கு எல்லா பிசினஸ் ஐடியாஸ் தேவையான ட்ரெய்னிங் தான் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிரான்சைசி மாடல் ஜெனரலா ஒர்க் ஆகுது. அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த பிரான்சைசி மாடல் இஸ் பாட்டா அப்படிங்கிற மாரி எல்லாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மீறி போக அ கையில காசு இருக்கிறவங்க ஒரு பிரான்சைசி எடுக்க முயற்சி செய்றாங்கன்னா, அந்த பிரான்சைசியோட பிரைஸ் என்ன? அது எவ்வளவு வந்து அவங்க டெபாசிட் பண்ண வேண்டியது இருக்கும்? அவங்க எவ்வளவு வந்து ராயல்டி பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த கம்ப்ளீட் பிரான்சைசி மாடல்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒருத்தவங்களோட வியாபாரத்த கம்ப்ளீட்டா அப்படியே எடுத்து நாம ரன் பண்ணுவோம். ஆனா முழுக்க முழுக்க செலவுகளை நாம ரன் பண்ணி, அந்த பிராண்ட் ஓனருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஷேரிங் அதாவது ராயல்டி முதற்கொண்டு நம்ம வந்து குடுப்போம். அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இந்த நீயா நானா ப்ரோகிராம்ல வந்தக்கூடிய கன்டென்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, இந்த பிரான்சைசி மாடல் படி அவங்க எங்கிட்ட குடுத்தது வந்து வொர்க் ஆகல. நாங்க வந்து நஷ்டமாயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா வந்து பேசலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஒரு பிசினஸ்க்கு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது மீறி போக நான் என்னுடைய சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 38 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் பார்க்கும் பொழுது, நான் கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, "எந்த தொழில்லடா கை காசு போடாம நம்ம செய்ய முடியும்?" அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரூ. 100 போட்டு முதலீடு செஞ்சு, அந்த ரூ. 100க்கு பதிலா எனக்கு ரூ. 150 வந்தா தானே, நான் ரூ. 50 லாபம்னு சொல்ல முடியும். இப்ப அந்த ரூ. 100 போட்டு அங்க ஒரு ரூ. 100 வரலைன்னா, எனக்கு அது நஷ்டம் தானே! அப்போ எந்த தொழில்ல ஒரு ரூ. 100 கூட போடாம ஒரு தொழில் செய்ய முடியும்? எந்த தொழில்ல காசே போடாம லாபம் பார்க்க முடியும்? அப்படிங்கிற விஷயத்துல நான் வந்து ரொம்ப தெளிவா இருந்தேன். நெறைய விஷயங்கள் வந்து தேட ஆரம்பிச்சேன். எனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. முக்கியமா என்னோட கல்லூரி பருவத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பஜாஜ் அலியான்ஸ், டீம் லைஃப் கேர் அப்படிங்கிறவங்களுடைய இன்சூரன்ஸ் ஆஃபர் வந்து இருந்தது. அத எடுத்துக்க வாய்ப்பு கிடைச்சது. எக்ஸாம் எழுதி ஐஆர்டிஏ உடைய எக்ஸாம் எழுதி எல்ஐசியோடைய ஏஜென்ட் அபிஷியல் ஆகுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்ல எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டார்ட் அப் காஸ்ட் இருந்தது. அது 1000 2000 20,000 20 லேக்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த ஸ்டார்ட் அப் காஸ்ட் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டார்ட் அப் காஸ்ட் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் அதுல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொன்னேன். ஏன்னா காசுன்னு ஒண்ணு போட்டாதான் நான் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஆனா இது வந்து ஒரு வியாபாரிக்கான முக்கியமான சிந்தனையாவே இருக்காது. ஆனாலும் ஒரு வியாபாரம் செய்ய போறோம்னு முடிவு பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம முதலீடு செய்ய போறோங்கிற ஒரு தொகை ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த தொகை வரலைன்னா அது நஷ்டம் தான். அதை லாபமாக்குறதுக்கான வழிமுறைகள் என்னென்னங்கும் போது இங்க எல்லாத்துக்குமே இந்த வியாபாரம் அப்படிங்கிறது சரியான முறையில் அமையாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையால் அனுபவம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. நான் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமேவும், நஷ்டம் ஏன் பட்டேங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அத சரி பண்றதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. ஆனால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தொகை நமக்கு போதுமானது அல்ல. அப்ப இங்க பல விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு நிறுவனம் அவங்களுடைய பொருள கொண்டு போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா, அப்படி சேர்க்கும் பொழுது அந்த பொருள் விக்கும். அந்த விக்கும்போது வரக்கூடிய காச வச்சு தான் ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட நிறுவனத்த நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல வரக்கூடிய லாபம், அதுல வரக்கூடிய காச வச்சு தான் சம்பளமும் குடுக்கப்படுது. அப்ப இங்க வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒரு பிசினஸ் ரன் ஆகாது. அதே மாரி சேல்ஸ்ன்னு ஒண்ணு நடக்கலைனாலும் ஒரு பிசினஸ் ரன் ஆகாது. மேனுஃபேக்சர் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சேல்ஸ் நடக்கலைனாலும் அந்த பிசினஸ் ரன் ஆகாது அப்படின்னு இங்க பல விஷயங்கள் உள்ள பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு வியாபாரம் பண்ணும் பொழுது எந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்றது, எப்படி நம்ம அதை ரன் பண்றது அப்படிங்கிற பல கேள்விகள் மைண்ட்ல வரும்போது, நான் என் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
உங்களால எந்த விஷயத்த எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம அசால்ட்டா போற போக்குல தட்டி தூக்கிட்டு செஞ்சுட்டு போக முடியுமோ அதுதான் உங்களுக்கான சரியான வியாபாரம் அப்படிங்கறதான் என்னுடைய ஒரே கருத்து. இது வந்து கொஞ்சம் சிரிப்புத்தன்மையா கூட இருக்கலாம். அதே எப்படி போற போக்குல தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரி ஒரு வியாபார மாடல்னு கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய திறமை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். நீங்க வந்து பிசிக்கலா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். நீங்க வேலை செஞ்சு ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீங்க. ஆனா இதுவே ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரெவன்யூ கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிற பல கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய புத்தகங்கள் இருக்கு. ராபர்ட் கியோசாகி அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா தி பிசினஸ் ஆஃப் 21st செஞ்சுரி, த பிசினஸ் ஸ்கூல், இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றது, ஆனா ஒரு காமன் மேன், கையில காசே இல்லாத ஒரு நபர் காசு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவர் எந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் வரும்போது ஈஸி டு ஸ்டார்ட். கம்பெனி ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப நம்ம தவறான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு தவறான பிசினஸ் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வரணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே ஃபெயிலியர்னு சொல்றவங்க இருப்பாங்க. இருந்தாலும் லட்சக்கணக்கில் நஷ்டத்தை சந்திச்சவங்களோட மனநிலை நமக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு வியாபாரம் நம்ம செய்ய ஆரம்பிச்சாலும் அதுல நான் ஒரு 2 வருஷம் இருந்தேன், 3 வருஷம் இருந்தேன் அப்படின்னு நம்மளோட டயத்தை முதலீடு செஞ்சுட்டு நம்மளால எதுவுமே ரிட்டர்ன் எடுக்க முடியலன்னா சரி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம ஏதாச்சும் வேற முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம லட்சக்கணக்கில் ஏன் ஆயிரக்கணக்கில் காசு போட்டுட்டு நமக்கு அது வரல அப்படின்னா அதுவே நம்மளுடைய பிரெயினை நம்மளுடைய மைண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணிடும். அப்படிங்கிறப்போ அந்த காசு போட்டு வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு இண்டிவிஜுவல் கையில காசு இல்லை அப்படின்னா அவர் வந்து டைரக்ட் செல்லிங் இல்லைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கையில காசு வச்சிருக்கீங்க, ஒரு சேஃப் கேம் பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு பிரான்ச்சைசி பிசினஸ் மாடல் ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான தாட் இண்டஸ்ட்ரியில, ஒரு பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில. ஆனா நீங்க சுயமா உங்களுடைய வியாபாரத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய முயற்சி, நீங்க அந்த பிசினஸை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாலேஜ், இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சு நீங்க ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அதுல நீங்க வீழ்ந்தாலும் திரும்பவும் எழுந்து கொண்டே இருப்பீர்கள். ஏன்னா இந்த பிசினஸ் மாடல் ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்த மாடலை வச்சு நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைஞ்சிட்டா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனையவும் உங்களுக்கான வியாபாரம் வரலை அப்படிங்கிறப்போ வரலன்னு தெரியுதுன்னா நம்ம அதை மாத்திதான் ஆகணும். ஒரு ரிசல்ட் நமக்கு வரலை அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் மேனுடைய முக்கியமான ஒரு கான்செப்டா இருக்கும். ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா இப்ப இருக்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா கிளைண்ட்ஸுக்கும் எல்லா மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து பயங்கரமா சேச்சுரேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரி. ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு லோக்கல் பிசினஸ். அந்த லோக்கல் பிசினஸ்ல நீங்க என்ன மாதிரி யூனிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்றீங்க. உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பரோட்டா எல்லா இடத்துலயுமே கிடைக்குது அப்படின்னா அவங்க ஏன் உங்ககிட்ட வந்து பரோட்டா வாங்கணுங்கிற ஒரு கேள்வி வந்துடுது. அப்போ உங்களுடைய யூனிக்னஸ் அவங்களுக்கு அது வேணும்னா அவங்க அங்கதான் போய் வாங்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ரேஷன் கடை. ரேஷன் கடையில பாருங்க, அங்க இருக்கக்கூடிய அரிசி இலவசமா கொடுக்குறவங்களோ விலை கம்மியா கொடுக்குறவங்களோ விலை அதிகமா கொடுக்குறாங்களோ, ஆனா அந்த ரேஷன் கடையில வாங்கக்கூடிய அரிசி ரேஷன் கடையில தான் வாங்க முடியும். அதை வேற கடையில போய் வாங்கணும் அப்படின்னா வேற மாதிரி அரிசி கிடைக்கும். அந்த மாதிரி அரிசி வேணுங்கிறவங்க அங்கதான் போய் வாங்கிக்கிறாங்க. ஆனா ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அது எவ்வளவு சுத்தமில்லாத இடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமான இடமா இருந்தாலும் சரி, மாசத்துல ஒரு நாள் ஒதுக்கிட்டு போய் அந்த ரேஷன் பொருளை வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க. காரணம் அந்த பொருள் அங்கதான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கும் போது உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒண்ணு அமையுது. உங்களுடைய அனுபவத்தை தாண்டி இங்க யாரும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. உங்களுடைய விருப்பத்தை தாண்டி உங்களை யாரும் ஒரு வியாபாரம் செய்யறதை தடுத்துட முடியாது. உங்களுடைய நாலேஜை பொறுத்து ஒரு வியாபாரத்துல உங்களை வந்து ஈஸியா வந்து ஏமாந்துட முடியாது. இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும்பொழுது அதை கடந்து வந்துடலாம். பெரிய நஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால பெரிய தொகையை முதலீடு செஞ்சு நம்ம வியாபாரம் செய்ய தயாரா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பேக்கப் நமக்கு இருக்கா நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கும். பொதுவாகவே நான் என்னுடைய கார்பரேட் ஜாப்ல விட்டுட்டு வெளியில வரும்போது ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி பண்ணலாம், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸா கொடுக்கலாங்கிற ஒரு மனநிலை நான் வெளியே வரும்போதேவும் எனக்கு வழி நடத்தினவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அமுதகுமார், குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு தேவையான செலவுக்கான அமௌண்ட் நீங்க மாசம் வந்து ஒரு 20,000 செலவழிக்கிறீங்கன்னா 6 2 12 ஒரு 1,20,000 சேவிங்ஸ் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வேலையை விட்டுட்டு வெளியில வந்து அந்த ஒரு 6 மாசத்துல நீங்க முயற்சி பண்ணி உங்களுடைய சாம்ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு,
டிபெண்டன்சி ஃபேக்டர் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள்னால என்னை நம்பி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டது. அது மீறி போக ஒரு பிசினஸ் முயற்சி எடுக்கிறோம், அது சக்சஸ் ஆகும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதை முயற்சி செய்யறதுக்கும் வெற்றி அடைவதற்கும் சரியான காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயது. அதாவது நம்ம சிங்கிளா இருக்கும்போது, திருமண கமிட்மெண்ட்டுக்கு முன்னால. ஏன்னா அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே எடுத்து நல்ல ரிசல்ட் பார்த்துட்டோம்னா, அந்த பிசினஸ வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இத வந்து குரோ பண்ண போறோங்கிற ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து இருக்கும். பொதுவாவே ஃபுட் இண்டஸ்ட்ரி மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கரமா வந்து சேச்சுரேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்விக்கி மாரி, இல்ல வந்து Zomato மாரி, இல்ல ஃபுட் பாண்டா மாரி ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில டாமினேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மீறி போக உங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடியவங்க யாராச்சும் வராங்க அப்படின்னா, உங்களுடைய Google மை பிசினஸ் லிஸ்டிங், ஆர்கானிக் லிஸ்டிங்க வச்சு வரக்கூடிய உங்களுடைய பெர்சன்டேஜ் ஓரளவுக்கு இருக்கு. அது மீறி போக உங்களுடைய ஹோட்டலுக்கு நீங்க தமிழ்நாட்டுல வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன மகாராஷ்டிரால இருந்து வந்தா டெய்லி சாப்பிட போறாங்க. அப்போ உங்களுடைய ஹோட்டல்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அப்படிங்கிறப்போ, அந்த Google மை பிசினஸ எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். அது மீறி போக இந்த மாதிரி டெலிவரி ஆப்ஸ் பயன்படுத்துறது மூலமா நமக்கு ப்ராஃபிட் இருக்குமா? இத வேற என்னெல்லாம் பண்ணணும்னா இந்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் உள்ள இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிசினஸ் அப்படின்னா ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் எப்படி பண்றதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு லோக்கல் பிசினஸ் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல எஃபெக்டிவா எப்படி வந்து நம்ம பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஏரியால நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த கீவேர்டு ரிசர்ச் அப்படின்னு ஒரு ப்ராடக்டோடைய டிஜிட்டல் பிரசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது மீறி போக உங்களுடைய ப்ராடக்ட் தேவையான சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பிளஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பல விஷயங்களை வந்து நீங்க வந்து பேச வேண்டியதாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுலயவும் பயங்கர எஃபெக்டிவான விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிசினஸ் மாடல் கை காசு போடாம ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. அதுல ஒரு பிசினஸ் மாடல் தான் இன்னைக்கு நான் செய்துட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வச்சு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய லேப்டாப்பை வச்சு, ஒரு ட்ரைபாட் ஒரு ரூ. 1000, ஒரு லைட்டு ஒரு ரூ. 1000, இந்த மாதிரி உடனே வாங்கலைனாலும் போக போக வாங்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து $1,000,000 பிசினஸ் இண்டஸ்ட்ரி. இதுக்கு முன்னால தமிழ்நாடு தமிழ் சினிமான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பாரதி ராஜா, இவங்க பாக்யராஜ், அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர்கள் பலர், இசையமைப்பாளர்கள் பலர், இவங்க தான் ஒரு திரைப்படத்தோ ஒரு காணொலியோ உருவாக்கி இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வர முடியும். இவங்களுக்கெல்லாம் ராயல்டி இருந்தது. ஆனா இன்னைக்கு கையில கேமரா வச்சிருக்கவங்க யாரு வேணாலும் ஒரு வீடியோ கண்டென்ட் உருவாக்கலாம், சொந்தமான கண்டென்ட் உருவாக்கலாம். உங்களுக்கும் ராயல்டி இருக்கு. யூடியூப் மாதிரி, ஸ்பாட்டிஃபை மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்கும் வந்து ராயல்டி இருக்கு. இளையராஜா அவர்கள் சம்பாதிக்கிற மாதிரி, ரகுமான் அவர்கள் சம்பாதிக்கிற மாதிரி, நீங்களும் உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கையில காசு இல்ல. ஆனா ஒரு விஷயத்த செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இன்டர்நெட்டை பயன்படுத்தி செய்யக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க உருவாக்கக்கூடிய தரமான ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வீடியோங்கிறது வைரலா போய் பார்க்கப்பட்டுட்டே இருந்தது அப்படின்னா, அதுல வரக்கூடிய வருமானங்கள் மிகவும் அதிகம். அதனால கண்டென்ட் கிரியேஷன் இண்டஸ்ட்ரியை நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா. 2வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் என்ன மாதிரி கான்செப்ட் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாலேட்ஜ் பேஸ்டு சர்வீசஸ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பொதுவாகவே உங்களுடைய நாலேஜ ஒரு ப்ராடக்ட்டா குடுக்காம, அத ஒரு சர்வீஸாவோ, இல்ல ஒரு புக்காவோ நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அந்த புத்தகத்த ரூ. 50 ரூ. 100 வாங்குறவங்க, நீங்க அந்த ஒரு புத்தகத்த ஒரு தடவை எழுதியிருப்பீங்க. ஆனா திரும்ப 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 அந்த புத்தகத்த வாங்க 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 உங்களுக்கு பைசா வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. ஸோ டிஜிட்டல் பேஸ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ ஆன்லைன்ல விற்கிறதுக்கான முடியும். இப்போ பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில மனநிலை இருந்தா ரொம்ப நல்லது. முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் அவசியம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பணம் சம்பாதிக்க பணம் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நம்ம டைம், மணி, காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. முக்கியமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த டைம், மணி, காம்பவுண்டிங்கை புரிஞ்சுக்கிறது இல்ல. முதலில் நாம வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சோம்னா, முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட கோடிக்கணக்குல பணம் இருந்தா, நாம என்ன முடிவு பண்ணணும்? நாம வந்து ஒரு இன்வெஸ்டர் ஆகலாம். அதாவது பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து 2ஆம் பட்சம் தான். முதல் பட்சம் கிடையாது. பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது 2வது பட்சம். ஏன்னா, இப்போ எனக்கு வந்து கையில சுத்தமா காசு இல்ல. சுத்தமா காசு இல்ல. எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு வேற என்ன வழிமுறை இருக்கு அப்படின்னா, என்னுடைய நேரத்தை நான் எங்கேயாச்சும் போய் செலவழிச்சேன்னா, எனக்கு காசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தோராயமா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சா, அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இந்த இடத்துல நான் கையில இருந்து காசு போட்டேனா? இல்ல. ஆனா என் நேரத்த போட்டேன். ஆனா நான் என்ன வேலை செஞ்சேனோ, அந்த வேலையோட நாலேட்ஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் கையில இருந்து காசு போடாம,
என்னுடைய நேரத்தையும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜையும் எஃபர்ட்டையும் போடும் பொழுது எனக்கு அது வருமானமா மாறுது அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இதுல வேற ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, தோராயமா பொழுது போகும்போது கையில காசு இல்லாத நேரம் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் காட்டு பக்கம் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா, இந்த பிரண்டை, கீரை, நிறைய பேருக்கு தெரியாத ஐட்டம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கல்ல. கீரை, சத்தான உணவு, கோவம்பழம், கோவக்காய், இது எல்லாத்தையுமே போய் பறிச்சு ஒரு மார்க்கெட்ல ஒரு இடத்துல வச்சு உட்கார்ந்தீங்கன்னா, வர்றவங்க போறவங்க பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க. இங்கேயும் கை காசு இல்லாம நம்மளால சம்பாதிக்க முடியும். அப்ப சீக்ரெட் என்ன அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. ஆனா நீங்க பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னா பணம் தேவை. அப்போ நான் முதல்ல கையில இருந்து காசு போடாத ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தி நான் காசு சம்பாரிச்சுக்கிறேன். சம்பாரிச்ச காசை கையில வச்சுக்கிட்டு நான் ஒரு இன்வெஸ்டராக முயற்சி பண்றேன் அப்படின்னா, கையில இருக்கக்கூடிய காசை போட்டு அதுக்கப்புறம் அந்த காசை எடுப்பேன். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்க வச்சுக்கணும். கையில நீங்க 2,00,000 வச்சுக்கிட்டு 2,00,000 போட்டு வியாபாரம் பண்றது ரிஸ்க். 2,00,00,000 வச்சுக்கிட்டு 2,00,00,000 போட்டு வியாபாரம் பண்றது ரிஸ்க். இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம்? ஒரு வியாபாரம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 20% முதலீடு செஞ்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் சேஃப்டிக்காகவும் பேக்கப்பாக வச்சுக்கணும். ஒருவேளை நான் இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கவில்லை என்றால், நஷ்டம் அடைந்தேன் என்றால், எனக்கு என்ன பேக்கப் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ரூ. 10 சம்பாரிச்சா அந்த ரூ. 10 நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாங்கிற ஒரு சின்ன சின்ன கணக்குகள் கூட நம்ம வச்சுக்கலாம். பொதுவாக ரூ. 10 சம்பாரிச்சோம் அப்படின்னா ரூ. 10 50% நான் முதலீடு செலவு செய்துவிட்டு என் குடும்பத்துக்கு தேவையான படிப்புக்கு தேவையானது, மற்ற எக்ஸ்பென்ஸ் தேவையானது எல்லாத்தையுமே ஒரு ரூ. 10 சம்பாரிச்சு ஒரு தோராயமா எடுத்துக்கிட்டு சொல்றேன். ஒரு ரூ. 10 சம்பாரிச்சா அது ஒரு ரூ. 5 என் குடும்பத்துக்கு மட்டும் செலவுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய ரூ. 5 ரூ. நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்ல முதலீட்டுக்காகவோ நான் பயன்படுத்தி இன்னும் வருமானத்தை பெருக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இன்னும் ஒரு 2% நான் சேமித்து வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன பழக்கத்தை வச்சிருந்தா 50, 30, 20 அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நான் வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த சூழ்நிலையில என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நீங்க பிரான்சைசி மாடல் பிசினஸ் எடுத்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பணம் போட்டு பிசினஸ் பண்ணாலும் சரி, இந்த மாசம் என்னுடைய வருமானம் தோராயமா ஒரு 1,00,000 வச்சுட்டோம் அப்படின்னா இந்த 1,00,000 என்னுடைய வாழ்க்கை முறையில நான் ஒரு 50,000 செலவு செய்து விடலாம். என்னுடைய வருமானத்தின் கணக்குப்படி ரூ. 10 ரூ. 5, ரூ. 1,00,000 ரூ. 50,000. இப்போ இந்த ரூ. 1,00,000 வருமானத்துல நான் ஒரு ரூ. 30,000 எடுத்து கொண்டு போய் நான் ஒரு பிரான்சைசி மாடல்ல முயற்சி பண்றேன். 30,000 யாரா பிரான்சைசி கொடுக்க போறேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் ஒரு வருஷம் உட்காந்து என்ன பண்ணலாம்? 30,000 சேர்த்து வச்சு ஒரு ரூ. 3,00,000 4,00,000 சேர்த்து வச்சு கொண்டு போய் நான் ஒரு பிரான்சைசி மாடல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு தேவையான அமௌண்ட் வர்றது வரைக்கும் மீதி ஒரு 20% நான் சேர்த்து வைக்கலாம். அப்ப இந்த மாடல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ரூ. 5,00,000 அதாவது நான் மாதம் வாங்கக்கூடிய சம்பளத்தை எனக்கு வருமானத்துல இருந்து ரூ. 50,000 என் குடும்பத்துக்கு கொடுக்கும் பொழுது என்கிட்ட காசு இல்லைனாலும் என் குடும்பம் கஷ்டப்படாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறோம். ஒரு வகை. 2வது, என்கிட்ட கூடிய ரூ. 30,000 நான் முதலீடுக்குன்னே எடுத்து உள்ள கொடுக்கறதுனால அந்த ரூ. 30,000 இருந்து எனக்கு ரிட்டர்ன் வரலைனாலும் என்னுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதெல்லாம் தாண்டி இந்த 20% நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது நீங்க சம்பாரிச்சாலும் சம்பாதிக்கலைனாலும் நீங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த 20% சேமிப்புங்கிறது உங்களுடைய அவசர மருத்துவ தேவைக்கோ மற்ற செலவுக்கோ கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகையால நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் நஷ்டமாகத்தான் செய்யும் நம்ம அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கான என்ன திட்டம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பலர் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். ரைட். அப்போ அண்மையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிங்ஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தர் உங்கள் மீனவன் மூக்குயர் அப்படிங்கிறவர் அவர் ஆரம்ப காலத்துல எந்த முதலீடுமே இல்லாம கண்டென்ட் கிரியேஷன்ங்கிற இண்டஸ்ட்ரியில டிக்டாக்ல இருந்து யூடியூப் மானிட்டைசேஷன் மூலியமா ஒரு ரெவன்யூ எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கு பிறகும் பிசிக்கலா பிரான்சைசி பிசினஸ் போக ஆரம்பிச்சாரு. அந்த பிசிக்கல் பிரான்சைசி பிசினஸ்ல அவருடைய பிசினஸ் மாடல் சக்சஸ்ஃபுல், அவருடைய ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல். பட் அவரை வழி நடத்தினக்கூடிய பார்ட்னர் அவரை பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க. ஆனா அவர் திரும்ப என்ன பண்ணாரு பாத்தீங்களா? பேக் டு பேசிக்ஸ். திரும்ப அவர் முத யூடியூப்ல எப்படி கண்டென்ட் போட ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி இப்பவும் கண்டென்ட் போட ஆரம்பிக்கிறாரு. மானிட்டைசேஷன் மூலமா வரக்கூடிய ரெவன்யூ வச்சு அவரால் சஸ்டைன் பண்ண முடியுது. நம்ம கையில இருந்து காசே போடாம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண முடியும் என்றால் ஏன் கோடிக்கணக்கில் கொண்டு போய் கொட்டிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? அப்போ நீங்க உங்களுடைய வருமானத்துல இருந்து சேர்த்து வச்சு 30% பணத்தை மட்டும் முதலீடு செய்றீங்கன்னா நீங்க நஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ரூ. 100 சம்பாரிச்சு
ரூ. 150 முதலீடு செஞ்சோம் அப்படின்னா அதுதான் ரிஸ்க். இந்த காணொலியை ரொம்ப நீளமா பேசியிருந்தாலும் ஆழமா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிசினஸ், ப்ரொமோஷன் உங்க பிசினஸ்க்கு ஏதாச்சும் தேவைப்படுது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய தொடர்பு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. டீட்டெயிலா பேசி அடுத்து என்ன பண்ணலாங்கிற முடிவு நம்ம வந்து எடுக்கலாம். நன்றி. இதுதான் முதல் முறை அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவை தெரிவிங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.